என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை ஒருபொழுதும் நீ தள்ளிவிட்டு விடாதே. ஏனென்றால் இன்று உன் தாயானவள் அத்தனை அதிசக்தி வாய்ந்த ஒரு வாக்கினை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கு ஒருவர் அல்ல, இருவர் மூலமாக உதவிகள் கிடைக்கப் போகின்றது. அந்த 2 பேரும் யார் என்று உனக்கு புகைப்படத்தை காண்பிக்கவும், அம்மா அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை உனக்கு சொல்வதற்காகவும் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ நாட்கள் நீ இந்த தாயின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ முறை நீ விரும்பிய விஷயத்தை அடைந்திருக்கின்றாய். ஆனால் நீ என்னிடம் சொல்லும் பொழுதெல்லாம் என்ன சொல்கின்றாய் தெரியுமா? எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே கிடைக்கவில்லை, நீ தினமும் இப்படித்தான் சொல்கிறாய் என்று எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாய். ஆனால் இந்த தாயானவள் எனக்கு நீ சொல்கின்ற பொழுது மனது மிகுந்த வேதனையுறுகின்றது. நாம் எவ்வளவோ இந்த பிள்ளைக்கு செய்து விட்டோம். ஆனால் தான் நினைத்தது கிடைக்கவில்லை என்பதை மட்டும் தன் மனதில் வைத்து கொண்டு அதை ஒன்றை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பதனால் என்ன பலன்? நாம் இவர்கள் வாழ்க்கையில் மற்ற எல்லா விஷயங்களிலும் நல்லதை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோமே, அதை பற்றி யோசிக்காமல் விட்டதற்கு என்ன காரணம் என்றுதான் உன் தாயானவள் எனக்கு புரியவில்லை. சரி, நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? உனக்கு நான் நிறைய செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. நீ சொல்வதனால் ஒன்றும் அம்மா வருந்தவில்லை. என் பிள்ளைக்கு இன்னமும் அதிகமாக நான் செய்து கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்வது மட்டும்தான் சிறிது மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. இருந்தாலும் இனிமேலும் என் பிள்ளைக்கு நான் செய்யத்தான் போகின்றேன். என் குழந்தை வாழ்க்கையில் கேட்கின்ற எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு போதவில்லை என்று என் பிள்ளை நீ நினைப்பாயானால், இன்னமும் உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவேன். உடனடியாக நடக்கவில்லை என்று வேதனைப்படாதே. நான் இருக்கும் வரை உன்னுடைய ஆசைகள் எதுவும் நிறைவேறாமல் போய்விடாது. நீ கேட்ட உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவுமே உன் வாழ்க்கையை விட்டு செல்லாது. இதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். அம்மா உன்னை விட்டு நிச்சயமாக எங்கும் சென்று விட மாட்டேன். என் பிள்ளையே, நீ என் வாக்கினை கேட்கின்ற பொறுமையோடு உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நடப்பது எல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு வேதனையை கொடுத்து விட்டதோ என்று நினைக்கின்ற பொழுதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக உணர்ந்து கொள். வேதனைகள் எதுவும் நிரந்தரம் அல்ல, சந்தோஷங்களும் நிரந்தரமானது அல்ல. அதனால் நிச்சயமாக நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னை தேடி வரும். எதுவுமே நிறைவேறாமல் என் பிள்ளைக்கு போய்விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, நாளைய விடியல் எப்பேற்பட்ட விடியலாக இருக்குமானால் 2 பேர் தானாகவே உன்னை தேடி வந்து உனக்கு உதவிகளை செய்ய வருவார்கள். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த நபர் உன் வாழ்க்கையில் உன்னோடு அதிக பிணைப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார். இவரை நீ நினைக்காத நாளே கிடையாது. இன்னொருவர் நீ அவ்வப்பொழுது நினைத்து கொண்டிருக்கின்றாய். இந்த 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து உனக்கு உதவிகளை செய்ய போகின்றார்கள். என் தங்கமே, அவர்கள் செய்ய போகின்ற உதவிக்கு முன்பாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் மனதிற்குள் தெளிவான எண்ணங்கள் இருக்க வேண்டும். உன்னுடைய மனது நீ என்ன சொல்கின்றாயோ அதை கேட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு தவறான காரியங்களையும் செய்துவிடக்கூடாது. யார் மனதையும் தெரிந்தும் தெரியாமலோ நீ காயப்படுத்தி விடக்கூடாது. ஏனென்றால் உதவி செய்ய வருகின்ற இவர்கள் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது. ஒருவருக்கு நீ தீங்கு செய்கின்றாயோ அல்லது வேதனைப்படுத்துகின்றாயோ என்று தெரிந்து விட்டது என்றால் வந்த வழியே திரும்பிச் சென்று விடுவார்கள். அத்தகைய குணத்தை கொண்டவர்கள் இவர்கள். என் பிள்ளையே,
அதனால் நாளைய விடியலில் இவர்களுக்கு நீ நிச்சயமாக செய்ய வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். எந்த விதத்திலும் யார் மனதையும் காயப்படுத்தாமல் மட்டும் நீ இருந்துவிடு. நிச்சயமாக நாளை உனக்கு இவர்களிடத்திலிருந்து மிகப்பெரிய உதவி கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நாளைய விடியலானது உனக்கு ஏகாதசியோடு தான் விடுகின்றது. ஏனென்றால் நாளை காலைதான் ஏகாதசி திதியானது முடிவடைகின்றது. அதனால் நாளை பிரம்ம முகூர்த்த பூஜைகள் செய்கின்ற பட்சத்தில் அவரை மனதார வணங்கு. நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் நாளை கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்ததல்லவா? அதனால் நாளை நீ முருகப்பெருமானை வணங்க வேண்டும். என் பிள்ளை, இப்பொழுது நீ என்ன நினைக்கின்றாய்? இதில் யார் நமக்கு மிகவும் நெருக்கமானவர், யார் நாம் அவ்வப்பொழுது நினைத்து கொண்டிருப்பவர் என்று கேட்பாயானால், அம்மா உண்மையை சொல்கின்றேன். நீ இல்லை என்று மறுக்கக்கூடாது. முருகனை வணங்காத நாள் இல்லை, முருகா என்று அழைக்காத நாள் இல்லை. முருகப்பெருமானை என் பிள்ளை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய உயிரில் கலந்திருக்கின்றவர் அல்லவா முருகப்பெருமான். என் பிள்ளையே, திருச்செந்தூர் முருகனை நீ நினைக்காத நேரமே கிடையாது. எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீ இந்த வராகி என்னை அழைப்பதற்கு முன்பாக முருகனை தானே அழைக்கின்றாய். என் பிள்ளையே, அதைத்தான் நான் சொன்னேன். அதே நேரத்தில் பெருமாளை நீ அவர்களுக்கு உகந்த திதியில் வணங்கும் பொழுது நினைத்து கொள்கின்றாய். மற்ற நேரங்களில் அவரை நீ நினைத்தாலுமே ஆபத்து என்றவுடன் முதலில் நீ முருகனைத்தான் அழைக்கின்றாய். இது உண்மைதானே என் பிள்ளையே? இதில் சில குழந்தைகளுக்கு மாற்றங்கள் இருக்கலாம். அதனால் அம்மா சொல்வது தவறு என்று மட்டும் சொல்லிவிடக்கூடாது. என் பிள்ளையே, நான் சொல்வது போல நீ நிச்சயமாக நாளைய விடியலில் இவர்கள் 2 பேரிடத்திலிருந்தும் மிகவும் உறுதியான நம்பிக்கையான உன்னுடைய வேண்டுதல்கள் சிலவற்றை நிறைவேற்றி கொள்ளப் போகின்றாய். நீ எந்த அளவிற்கு மனநிறைவோடு இருக்கிறாய் என்பதை பொறுத்து இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அத்தனை உதவிகளையும் செய்து கொடுக்கப் போகின்றார்கள். என் தங்கமே, இது நாள் வரையிலும் நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்து இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் எண்ணிக்கொண்டு சந்தோஷமாக இருக்க பழகு. எல்லா நேரத்திலும் கஷ்டங்களை தூக்கி சுமக்காதே. உனக்கு உதவிகளை செய்ய தெய்வம் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதிலும் உன் வராகி நான் எப்பொழுதுமே உன்னோடுதான் இருக்கின்றேன். நீ படுகின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு உன்னோடு நானும் மனவேதனை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அம்மா இந்த சோதனைகளை தராமல் இருக்கலாமே, தந்துவிட்டு நீ என்னோடு சேர்ந்து வேதனைப்படுவதனால் எனக்கென்ன பலன் என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, அம்மா பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். எல்லாவற்றிற்குமான காரணங்கள் இருக்கின்றது. இந்த சோதனையிலிருந்துதான் உன் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான பல விஷயங்களை நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்று புரிந்து கொள்கின்ற காலகட்டம் என்ற ஒன்று நிச்சயமாக வரும். அந்த நேரம் வரும் பொழுது இந்த தாயின் அன்பையும் நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உன் மீது காட்டுகின்ற அன்பையும் நீ புரிந்து கொள்வாய். ஒன்றல்ல இரண்டல்ல, நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களுமே உனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, எல்லாம் கைகூடி வரும். உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும். பல திருப்பங்கள் உன்னை தொடர்ந்து வரும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றி நீ பதறாமல் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வதில் நீ எப்பொழுதும் தெளிவாக இரு. நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது. நல்ல சூழ்நிலை என் குழந்தையின் வாழ்க்கையில் வந்துவிட்டது. எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையின் மீது எந்த விதமான சந்தேகமும் கொள்ளாமல் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை, இந்த தாயானவள் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்துவிடக்கூடாது. நாளைய விடியலில் இவர்களோடு சேர்ந்து மங்கள செவ்வாயோடு இந்த வராகி நானும் உனக்கான வெற்றி வரங்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கின்றேன். அதிசக்தி வாய்ந்த நாளல்லவா நாளைய விடியல். என் பிள்ளை, உனக்கு மட்டுமே சொந்தமானது. நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கான வெற்றி செய்தி நாளை உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் குழந்தையின் மனது எந்த அளவிற்கு காயங்களை சந்தித்ததோ அந்த அளவிற்கு இனிமேல் முழுமையான மகிழ்ச்சியை சந்திக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.